ஆன்மா அருங்கோண சக்கரம். இந்த பணி தொடங்கப்பட்டு ரொம்ப தீவிரமாக ஒரு பெரிய இயக்கமாக செயல்பட்டு ஒரு நல்ல வடிவத்தில் பண்ணியிருக்கு. இது என்னன்னா, நம்ம 1.5 ஆண்டுகளுக்கு மேலே நேரடியாக ஒரு தொடர்பில் ஒரு வேலை பண்ணுறோம். நம்மளுடைய வார்த்தை மட்டும் இல்லாமல் செயல்பாட்டிலையும் நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கோம். என்னன்னா, சங்கம், இயக்கம், மடம், ட்ரஸ்ட்டு, இந்த மாதிரி அன்னதானம், மற்ற விஷயம் அப்படி இப்படியெல்லாம் எந்த தவறோ எவ்வளோ குழப்பமோ இல்லை, பொருளாதார ரீதியில் எந்த ஒரு செயல்பாடுகளும் இல்லாமல் ரொம்ப கிளியராக சில மாணவர்களை சில இடத்துல பயன்படுத்துறது, சில மாணவர்களை உணவு கொடுக்க வைக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப ஒரு சரியாக ஒரு ஒரு இயல்பாக ஒரு ஒரு செயல்பாடாக நம்ம பணி செஞ்சுருக்கிறோம். மற்ற எந்த இடத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் மாதிரியும் ஒரு பெரிய வேலையாக தான் எல்லாரும் பணி செய்கிறாங்க, பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட இவ்வளோ எல்லா சோர்ஸ்லையும் எல்லா விதத்துலேயும் லேயர்ஸ்லையும் நமக்கான பணி, நமக்கான வடிவம் இருந்தாலும் அந்த ஆர்கனைசேஷனை நான் தவிர்த்தேன், அந்த மடம் அப்படிங்கிறத தவிர்த்தேன். எத்தனையோ இடங்களில் நமக்கு இடமும் சரி வீடும் சரி அமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவான போது கூட அது பிரபஞ்சத்திலேருந்து அனுமதி இல்லாதனால தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில், எத்தனையோ சாலைகளில், எத்தனையோ இடங்களில் நம்ம பிரயாணம் பண்ணி பயணத்துக்குள்ளே ட்ராவல்லையே நம்ம நிறைய வகுப்புகளை நிறைய இடங்களில் பண்ணியிருக்கிறோம். நிறைய மாணவர்கள் வீட்டில் கூட நம்ம போய் தங்கினதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி கூட நிகழலை. ரொம்ப தவிர்க்க முடியாத ஏதாவது 1000 இடங்கள் ட்ராவல் பண்ணதில் எங்கேயாவது 1, 2 ஏதாவது யாராவது ஒரு வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்லை தங்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். அது ரொம்ப ரேரு, ரொம்ப ஒரு கம்மியான சதவீதம் தான் அதையும் நம்ம சொல்ல முடியும். அப்போ இதோடைய செயல்பாடுகள்லாம் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சோ, என்ன உணர்த்தப்பட்டுச்சோ, எந்த வேலையை எப்படி செய்யணும்னு நினச்சோமோ அதுதான் செஞ்சோம். அப்போ அதுக்குள்ள பணம், அதிகாரம், எந்த செயல்பாடுகளையும் நம்ம முன்னெடுக்காததுக்கு காரணம் இந்த பிரபஞ்சத்துடைய ஆன்மா வழிகாட்டுதல், ஆன்மாவுடைய ஒரு தீவிர தாக்கம் இருந்தால் எப்படி செயல்பட முடியும். ஒரு ஆன்மாவோட செயல்பாடுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா நாளைக்கு வர்ற தலைமுறையில் வர்ற மாணவர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். அதே மாதிரி 2 புத்தகம் ஆன்லைனில் இருக்கிற புத்தகத்தையும் எந்த ஒரு சின்ன சதவீதம் கூட அதில் எந்த ₹1 கூட நாணயம் வாங்காமல் அந்த புத்தகம் ஃப்ரீயாக நம்ம எல்லா வகுப்பில் சில வகுப்பில் கேட்குற மாணவர்களுக்கு கொடுக்கப்படுறோம். அதே மாதிரி வெப்சைட்டில் அந்த புத்தகத்தை போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி தியானத்தை யார் வேணாலும், நம்ம தியானத்தை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், மந்திரத்தை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அதை ஒரு ரகசிய பொருளாக அந்த மாதிரியெல்லாம் நம்ம பயன்படுத்தி வைக்கல, வெளிப்படையாக மக்களிடம் கொடுக்கப்பட்டது. இந்த காலகட்டத்துக்குள்ள ஒரு வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது தனி மனிதனாக நம்ம செய்ய முடியாது. இந்த பிரபஞ்சத்திலேருந்து நம்ம பெற்ற அனுபவத்தை மக்கள்கிட்ட சரியான முறையில் கொடுக்கப்படணும், மக்களை சரியான முறையில் வழிநடத்தப்படணும் அப்படிங்கிறது தான் இதோட வெளிப்பாடுகள், இதோடைய செயல்பாடுகளுடைய ஒரு செயலாக இருக்கிறது. இவ்வளோ ட்ராவலில் நிறைய வகுப்புகளையும் நிறைய செயல் வடிவத்தையும் நம்ம செஞ்சுருக்கிறோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் இல்லாமல் அவங்களோட ரொம்ப நெருக்கமாக, ரொம்ப எவ்வளோ என்னால் சகஜமாக எல்லாரோடையும் மிங்கிளாகி, எனக்குள்ள என்னோட தன்மைகள் வேறு மாதிரி இருந்தாலும் என்னுடைய சக்திகள் சில இடங்களில் என் உடலே ஒரு பதப்பதப்பாக இருக்கும், ஒரு விதமாக ஆடும், என்னுடைய உடல் வேறு தன்மையில் இருக்கும். ஆனால் அவங்களோட ஒரு இடத்துல நின்று பேசுறது, போகிறது, அவங்களோட ட்ராவல் பண்ணுறதெல்லாம் நான் தவிர்க்காமையே ஒரு செயல் வடிவமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி நிறைய இந்தியா முழுக்க நிறைய இடங்களில் நம்ம பெரிய பிரயாணத்தையும் நம்ம செஞ்சுருக்கிறோம். நிறைய குடும்பத்தோட ஒரு நம்பிக்கையோட தியானத்தை ஏற்படுத்துறதுக்கு, ஒரு பெண்களுக்கு ஒரு ஆண்களுக்கு குடும்பமாக கணவன் மனைவியாக ஏற்படுத்துறதுக்கு ஒரு பெரிய கதவை நம்ம திறந்துருக்கிறோம். அவங்க பையன்க பொண்ணு எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியோட தவம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை
நிறைய பேர் அதை முன்னெடுத்திருந்தாலும் நம்ம ரொம்ப தீவிரமாக அதை முன்னெடுத்து வச்சுருக்கிறோம். அதோட பணி இன்னும் வருங்காலகட்டத்தில் பெரிய தீவிரமாக இருக்கும். இப்போ இந்த ஆன்மா அருங்கொடை சக்கரத்தோட என்ன உங்கள்கிட்ட எதுக்காக நான் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, வருகிற 15ஆம் தேதி அன்னைக்கு வியாழக்கிழமை அந்த மாலை 4லேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு சந்திப்பு இருக்குது. அந்த சந்திப்போட மிகப்பெரிய முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மா அருங்கோண சக்கரத்தில் இருக்கிற அத்தனை மாணவர்களையும் நம்ம ஒரு வாட்டி சந்திக்கணும். ஏன்னா திருப்பி நம்ம பழைய மாதிரி அந்த வகுப்புகளாக பண்ண முடியாது. அந்த மாதிரி வகுப்புகளாக பண்ணுறதுக்கு எனக்கு வேறு வடிவத்தில் செயல்படுறதுக்காக எனக்கு தீவிரமாக வெவ்வேறு வேலைகள் நிறையா இருக்குது. அதனால அந்த தீவிரமாக அந்த வேலைகள் தீவிரப்படுத்துறதுனால வகுப்புகள் இந்த மாதிரி சுவாச புரட்சின்னு ஒவ்வொரு நகரங்கள்லையும் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால எல்லா மாணவர்களையும் ஒரு வாட்டி ஒரு இடத்துல சந்திக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய மாணவர்கள் நம்மளோட வருடக்கணக்காக பிரயாணம் பண்ணியிருக்கிறாங்க. புதுசாக நிறைய மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களோட ஒரு கலந்துரையாடலோட ஒரு நல்ல வடிவத்தோட அவங்களோட ஒரு செயல் வடிவத்தோட இந்த வியாழக்கிழமை சந்திக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். மாலை 4லேருந்து 8 மணி வரைக்கும் அவங்கக்கிட்ட ஏற்பட்டிருக்கிற அனுபவம், அவங்க நம்மக்கிட்ட இருந்து இருக்கிற செயல் வடிவம் எல்லாத்தையும் ஒரு அடிப்படையாக ஷேர் பண்ணுறது, அடிப்படையாக ஒரு தியானத்தை இன்னும் முழுமையாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான அந்த வாய்ப்புகளையும் நான் நிச்சயமாக அவங்களுக்கு எல்லா ரூபத்திலையும் அவங்கள வழிநடத்துறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவோம். நீங்கள் பயப்படுறதுக்கு இதில் ஒன்றும் கிடையாது. அடுத்தடுத்த வகுப்பு இல்லைன்னா நம்ம சொல்லியிருக்கிறோம், ரெகுலரேஷனாக மற்றவங்க மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளை இந்த பிரபஞ்சம் வேறு வடிவத்தில் தான் உருவாக்கி கொடுக்குது, வேறு வடிவத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ வேறு வடிவத்தில் இருக்கும்போது அது என்ன வழிகாட்டுதோ அதுபடி தான் நான் போக முடியும். எனக்குன்னு ஒரு பாதை அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட பாதை தான். அந்த பிரபஞ்சம் எதை பாதையாக காட்டுதோ அந்த பாதையில் தான் நான் போக முடியும். எனக்குன்னு ஒரு தனி பாதையோ தனி செக்ஷனோ தனி ரூட்டோ கிடையாது. அதனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் இருக்கிற அத்தனை மாணவர்களும் இந்த சந்திப்பு திருப்பியும் நீங்கள் அப்புறம் என்னை சந்திக்க முடியல அப்படின்னு தயவுசெய்து நினச்சிடாதீங்க. இந்த சந்திப்பை மிஸ் பண்ணிடாமல் யாரெல்லாம் சந்திக்கணுமோ, ஏன்னா அடுத்தது நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ரெகுலரான வகுப்புகள் இல்லை. அது தெளிவாக நான் சொல்லிடுறேன். ரெகுலரான வகுப்புகள் இல்லை. தியானத்தை உங்கள் கையில் கொடுத்தாச்சு, மந்திரத்தை உங்கள் கையில் கொடுத்தாச்சு, எல்லாமே உங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டுருச்சு. நீங்கள் ஒரு சரணாகதியோட நல்ல தியானத்தை மேற்கொண்டீங்கன்னா உங்களை எந்த வடிவத்திலையாக இருந்தாலும் நம்ம உங்களை வழி நடத்துவோம், உங்கள் அருகாமையில் இருப்போம். அதை நீங்கள் அவசியம் பார்த்துக்கணும். இது தெளிவுபட சொல்லிட்டேன். அடுத்த கட்டமாக உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியாக ஒரு நகரத்துக்குள்ளே வந்திருக்கிறேன், ஒரு இடத்துல என்னை சந்திக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டுட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களை சந்திப்பேன். உங்களோட ஒருத்தராக இருந்தாலும் 2 பேராக இருந்தாலும் 5 பேராக இருந்தாலும் உங்களோடு ஒரு கலந்துரையாடல் கண்டிப்பாக எந்த நகரத்துக்குள்ளே இருந்தாலும் உங்களோட அந்த நிச்சயமாக அந்த நேரம் ஒதுக்கி உங்களுக்கான அந்த வாய்ப்பை கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அதே மாதிரி உங்களுடைய வீடுகளில் நான் நிச்சயமாக என்னுடைய வேலை கொஞ்சம் குறைவாக இருந்து அந்த நேரத்தில் எனக்கு பிரபஞ்சத்தோட நல்ல செயல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய நல்லது கட்டத்தில் நான் கண்டிப்பாக கட்டாயமாக உங்கள் அருகாமையில் இருந்து உங்கள் பக்கத்தில் இருந்து அந்த செயலுக்கும் நான் முன்னெடுத்து நிற்பேன் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதே நேரத்தில் ஒரு தீவிரமாக ரொம்ப நெருக்கமாக உங்களோட பிரயாணிக்க போகிற இன்னொரு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கோம். அந்த புத்தகம் இன்னும் உங்களுக்கு இந்த தியானத்துக்கோ இந்த ஞான வாழ்க்கைக்கோ உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கோ அது ரொம்ப உதவியாகவும் ரொம்ப நெருக்கமாகவும் இருக்க போது. அதுவும் எந்த கட்டணமும் இல்லாமல் இப்போதான் எழுத்து பண்ணி முடிகிற ஸ்டேஜுக்குள்ளே இருக்குது. விரைவில் முடிஞ்சிடும். அது வாய்ப்பு இருந்தால் ஒரு புத்தக ஃபங்க்ஷன் வைப்போம். அப்படி இல்லைன்னாலும் அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஆன்லைன்லேயும், அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல திருவண்ணாமலையிலையோ ஏதோ ஒரு ஊரில் எப்பொழுதும் அந்த புத்தகம் கிடைக்கிறதுக்கான ஒரு இடத்த நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுவோம். அந்த இடத்துலேருந்து நீங்கள் நிச்சயமாக அந்த புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கான வாய்ப்பையும் நான் உருவாக்கி கொடுத்துட்றேன். அந்த புத்தகம் நிச்சயமாக எனக்கு தெரியும் அது இன்னும் உங்களை பலப்படுத்துறதுக்கும் இன்னும் உங்கள் தேடுதலில் ரொம்ப கிளாரிட்டியாக உங்களை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். பிரசங்கில் நான் இருந்தும் நீங்கள் எப்படின்னா உங்களுடைய தியானத்தை நீங்கள் என்னை சந்திக்காமல் நிகழ்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இது. இது ஒரு புதுசாக இருக்கும், புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு செயல் வடிவத்தில் இந்த மாதிரி ஒரு வடிவத்தை
நீங்கள் செயல்படணும், கடைப்பிடிக்கணும், பார்க்கணும். மாயையில் ஏதோ ஒரு ஆசையில் ஏதோ ஒரு இந்த தேடுதலில் அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் இல்லாமல் ரொம்ப ஆத்மார்த்தமாக தியானங்கிறது, இறைவன்கிறது எல்லா நேரத்தையும் ஒரு ப்ரெசண்டில் ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அப்படியான ஒரு சூழல் இருக்குது. அதனால் நீங்கள் அதை அவசியம் பார்த்துக்கணும். 90 விழுக்காடு பணிகள் எனக்கு வெளிநாடுகளில் நான் அதிகமாக பணி செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதே மாதிரி உள்நாட்டுக்குள்ளே நிச்சயமாக பெரிய பணியை நம்ம செஞ்சுருக்கோம். 100% செய்வோம். ஏன்னா இந்த பாரதம் தேசம் என்னை உருவாக்குனது மட்டும் இல்லை, இந்த மண் என்னுடைய அடையாளமாக இருக்கும். இந்த நாடு மற்ற நாட்டுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும். இந்த பாரத தேசத்தோட நம்மளுடைய எங்கேருந்து வர்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஞானம், நம்ம ஒரு செயல்பாடுகள் எல்லாம் பிரபஞ்சம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பிரபஞ்சம் மாதிரி தான் இந்த பாரத தேசம். அதனால் இந்த தேசம் எப்பொழுதுமே நம்மளோட ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு செயல் வடிவம். அதில் ஒரு பெரிய நம்மளோட இருக்கிற அத்தனை பேத்துக்கும் ஒரு பெருமிதமான செயல். நம்ம சமீபத்தில் நடந்த அந்த எல்லையில் நடந்த போருக்கு கூட நம்மளுடைய தியானம் அது ஒரு பெரிய வேலையை பார்த்துருக்கு. எல்லையில் சின்ன சின்ன குட்டி குட்டி அங்கங்கே சின்ன சின்ன ஒரு அசம்பாவிதம் இருக்கும். அது இயல்பு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா எப்பயுமே அரசாங்கம் எடுக்கிற முடிவுகள் வேற, இராணுவத்தில் எல்லையில் இருக்கிற அந்த கள நிலவரங்கள் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பெரிய நாடு தலையிட்டு 2 நாட்டோட தலைவர்களும் சேர்ந்து ஒரு பெரிய பெரிய யுத்தமாக போக வேண்டியதை ஓரளவு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு, ஒரு அமைதிக்கு அப்படிங்கிறதுக்கு நாமளும் ஒரு தியானமாக எங்கேயோ ஒரு கூட்டம், ஒரு சின்ன கூட்டம். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஆன்மா அருங்கோண சக்கரம் நம்மளுடைய மாணவர்கள்னா ஒரு சின்னோண்டு ஒரு 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 துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்குள்ளே இருக்கிறோம் நாம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தோட பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மக்கிட்ட என்ன விசேஷம்னா, நம்மக்கிட்ட பெரிய அதிகாரம் படைத்த யாரும் நம்ம பின்னாடியோ முன்னாடியோ நிற்கலை. ஆனால் அதிகாரத்தையே உருவாக்கின ஒவ்வொரு உயிரையும் படைத்த பிரபஞ்ச பேராற்றல் நம்மளோடு இருக்கிறது. அந்த பிரபஞ்ச பேராற்றல் அந்த எல்லையில் நடந்த செயலோ, அங்கே நடக்கப்பட்டிருக்கிற அந்த வாருக்கான விஷயமும் எல்லாத்தையுமே இந்த 20 நிமிஷ தியானத்துக்குள்ள எத்தனையோ வடிவத்தை அது செயல்பட்டுச்சு. அப்புறம் நம்ம மாணவர்களும் ஒரே நேரத்தில் அவங்கவுங்க வீட்டில் இருந்து அந்த தியானத்தை நம்ம நாடு அமைதிக்கு வரணுங்கிறதுக்கு பண்ணப்பட்டுச்சு. அதையும் நம்ம இந்த வகுப்பில் பேசப்படணும். அதே மாதிரி நம்ம எல்லையில் போராடின நம்மளுடைய அத்தனை இராணுவ வீரருக்கும் ஒரு தேங்க்ஸ் பண்ணணும். அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அது ரொம்ப முக்கியமாக அந்த 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 படையை முன்னெடுத்து இருக்கிற 2 வீர பெண்மணிகள் அவங்களுக்கும் ஒரு பெரிய செயலாக இருக்கும். அதே மாதிரி அரசியல் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட்டாக ஒரு அதிகார செக்டரில் இருக்கிறவங்க ரொம்ப தெளிவாக அது எப்படி செயல்பட்டாங்கங்கிறத நம்ம தியானத்திலேருந்து அறிஞ்சதை, அந்த மாதிரி அந்த சூழல் போர் மேகம் நடந்திருக்கும் போது என்னென்ன மாதிரி அவங்க சூழலில் செயல்பட்டிருக்காங்க, என்னென்ன மாதிரி அது நடக்கப்பட்டுச்சு, அவங்க எதிரணிகள் தாக்கும் போது அந்த ஆயுதங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ஆயுதங்கள் 2 பக்கமும் நடக்கும் போதும் அது என்னென்ன மாதிரி சூழலில் இந்த பிரபஞ்சம் வான்வெளியில் அந்த செயலை எப்படி அமைதிக்கான எப்படி முன்னெடுப்பாக எடுத்துகிட்டு போணுச்சுங்கிறதெல்லாம் துல்லியமாக நம்மளால் கொஞ்சம் தியானத்தில் இருக்கிறனால கொஞ்சம் தெரியும். இந்த செயலையும் நம்ம ஒரு விவாதிக்கணும். இது எல்லாரோடையும் ஒரு கலந்துரையாடல் பண்ணி நம்ம தேசத்தில் நம்ம எல்லையில் போராடின அத்தனை இராணுவ வீரருக்கும் ஒரு பெரிய மரியாதையும் செய்யணும் அப்படின்னு அன்னைக்கு நம்ம கருதுகிறோம். அது எதுக்குன்னா, நாளைக்கு வரப்போகிற ஏதாவது ஒரு பேரிடர் காலத்திலையும் இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்தோட மாணவர்கள் ஏதாவது ஒரு முன்னெடுப்பை செஞ்சாங்கன்னா அது இந்த பிரபஞ்சத்தால் ஒரு தவறாக போகிற விஷயம் கூட நன்மையாக மாறும். ஏன்னா அங்கே இருக்கிறது வெறும் தியானம், வெறும் இந்த ஒரே மாதிரி ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிறது, ஒரே மாதிரி சிவப்பு ட்ரெஸ் போட்டுக்கிறது, ஒரே மாதிரி ஏதாவது பேரை வச்சுக்கிட்டு நிற்கிறது, ஒரு பெரிய கூட்டமாக இருக்கிறது நம்ம கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு செயல், நீ எந்த மூலையில் வேணாலும் போய் நின்றுக்கங்க. நான் உங்கள்கிட்ட சவாலாக சொல்கிறேன், சாக போகிறவன்ட்ட கூட பக்கத்தில் உட்காந்து ஆன்மா அருங்கோண சக்கர வெட்டவெளி சுத்தவெளி பரவெளி என் உடல் என்னுடைய உயிர் இந்த பிரபஞ்சத்துக்கு சமர்ப்பணம்னு தொடர்ந்து ஒருத்தர் சொல்லி கொண்டே இருந்தானா அந்த சாக போகிறவனோட செயல் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹாஸ்பிட்டலில் மாத்திரை, மருந்து, ஊசி, டாக்டர் இவங்க எவ்வளோ ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு போராடுறாங்களோ அதோட 5%
ஆன்மா அருங்கோண சக்கரங்கிற மந்திரம் தீவிரமாக வேலை செய்யும். இது ரெண்டையும் நீங்கள் ஒரு ரெண்டு பக்கமாக பிரித்து வேலை செஞ்சு பாருங்க. அது ஒரு பக்கம் ஊசி, ஒரு பக்கம் மருந்து, அது வேலை செய்யட்டும். மாத்திரை ஒரு பக்கம் வேலை செய்யட்டும், டாக்டர் ஒரு பக்கம் வேலை செய்யட்டும். நான் களத்தில் இல்லை, வெறும் மந்திரம், வெறும் வார்த்தை. அதில் எந்த வேலையும் எந்த பொருளாக எடுத்து கையில் கொடுக்க போகிறதே கிடையாது. அந்த மந்திரத்துக்கு அவன் அர்ப்பணிப்போட இரவு பகல் பாராமல் ஒருத்தன் எடுத்துக்கிட்டு போனான்னா அது என்ன வேலை பார்க்குங்கிறத நீங்கள் ஆராய்ச்சியாக பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 20 ஆண்டுகளில் இல்லை 25 ஆண்டுகளில் இந்த ஆன்மா அருங்கோண சக்கரங்கிறது இந்த பாரத தேசத்தில் ஒரு மைல் கல்லாக இருக்கும். நீங்கள் தவிர்க்கவே முடியாது. நம்மளுடைய அந்த பேரை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி இந்த தியான முறைகள், இங்கே இருக்கிற நிறைய குருமார்கள் எல்லா பேருமே நீங்கள் பாருங்கள், களத்தில் எப்படி வார் அங்கே ஒன்று நடந்துச்சோ அந்த மாதிரி இந்த தியானத்தில் நிறைய முன்னெடுப்பெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அந்த சிஸ்டம் எல்லாம் மாறும். இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்கிறவங்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் பிரபஞ்சம் அப்படியே வெட்ட வெளிச்சமாக காட்டும். அது அவங்களே என்ன நினைச்சாலும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து இன்னமும் யாராலையும் தப்பிக்க முடியாது. அவங்க இன்ன வரைக்கும் அவங்க எப்படி வேணாலும் இயங்கி இருக்கலாம். யார் இந்தியாவுக்குள்ள இருக்கிற அத்தனை தியான வகுப்பு நடத்துகிறவங்களும் இனி இந்த பிரபஞ்சத்தால் என்னால் வழி நடத்துகிற இந்த தியானமா, என்னால் கொடுக்கப்பட்ட மந்திரமா, என்னால் கொடுக்கப்பட்ட குருவா, இல்லை அவரா இந்த காலத்தில் உருவானவரா அப்படிங்கிறத காட்டி விட்டு அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அது இப்போ தீவிரமாக இதுக்கான விஷயம் நடக்கும். அதனால் நீங்கள் தயவு செய்து நான் உங்களை சந்திக்கலை, அடுத்தடுத்த வகுப்பு இல்லை அப்படியெல்லாம் தயவு செய்து நினச்சிடாம ஒரு நல்ல வடிவத்தோட பிரயாணிக்கணும். இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்மையான சரணாகதி அடைஞ்சு உண்மையான தியானத்தை நம்ம தியானத்தை பண்ணுறவன் இந்த உலகத்தில் எந்த மூலையில் நான் போனாலும் அவன் என்னோட தான் பயணிக்க போறீங்க. உங்கள் கையில் தியானம் இருந்துச்சுன்னா என்னையும் உங்களையும் எப்படி பிரிக்க முடியும்? உங்கள் கையில் ஆன்மா அருங்கோண சக்கரம்னு அந்த டெடிகேஷனான அந்த மந்திரத்தை கையில் வச்சுக்கிட்டு தீர்க்கத்தோடு நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு நமக்கு எங்கே இடைவெளி இருக்க போகும்? இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் சிவனை நேரடியாக யார் பார்த்தா? எத்தனை யுகம், எத்தனை ஆண்டுகளாக நமச்சிவாய நமச்சிவாயன்னு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கவங்க எந்த சூழல்லையும் அகலாமல் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி வழிகாட்டப்படணுமோ அது காட்டிக்கிட்டு தானே இருக்குது. எத்தனையோ துறவிகள் இன்னைக்கு இமாச்சலாக இருக்கட்டும், மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கட்டும், இல்லை ரிஷிகேஷாக இருக்கட்டும், காசியாக இருக்கட்டும், நிறைய உண்மைத்தன்மை கொண்டவர்கள் எப்படி வழி நடத்தப்படுறாங்க? இறைவன் நேரடியாக நிற்கிறாரு. அவங்களுடைய அந்த பிடிப்பு, அந்த செயல் பிரிக்கவே முடியாது. நான் எந்த பக்கம், எந்த திசையில், எந்த நாட்டிலையோ இல்லை இந்த உள்நாட்டிலேயே இருந்து உங்களை சந்திக்காமல் இருந்தால் கூட உங்களுடைய உண்மை தியானமும் உண்மை மந்திரமும் உங்களையும் என்னையும் பிரிக்கவே முடியாது. நீங்களா விலைக்கு போனாதான் உண்டு. நீங்களா வேற பாதையில் போய் உங்களுக்கான வேற ஒரு ரூட்டை தேர்ந்தெடுத்துக்கிட்டாதான் உண்டே வஞ்சு இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்துக்குள்ள உண்மையாக நிற்கிறவன் எப்பொழுதும் விலகி போக மாட்டான். எப்பொழுதும் எந்த உருவத்திலையும் அவன் தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படாது என்பதை நீங்கள் நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. அதோடைய வெளிப்பாடு தான் நம்ம எல்லா வேலைகளையும் நம்ம செய்கிறோம். அதனால கட்டாயமாக இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கும் இன்ன வரைக்கும் எந்த குருமார்களும் இப்படி ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்க மாட்டாங்க. தன்னுடைய வகுப்பை இன்னும் மேம்படுத்துறதுக்கு மக்கள் கூட்டத்தை வர வைக்க தான் பண்ணியிருப்பாங்க. நான் மக்களை நீங்கள் அங்கே இருங்க, நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க யாரும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இன்றைய காலகட்டம் உங்களுக்கு தெரியும். ஏன் இதை சொல்கிறோம்னா, உங்களை இன்னும் நான் மேம்படுத்தணும்னு நினைக்கிறேன், இன்னும் உங்களை பலப்படுத்தணும்னு நினைக்கிறோம், இன்னும் உங்களை வேற மாதிரி கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறோம். அதோடைய வெளிப்பாடு தான். அதனால உங்களுக்கும் எனக்கும் இந்த சந்திப்பு ரொம்ப முக்கியமான சந்திப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் சந்திப்புகள் ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவாக இருக்குது. அதனால் நான் பல வேலைகள் இப்போ 2 மடங்கு பார்த்துருக்கேன் வேலை. அந்த 2 மடங்கை நான் ஒரே நேரத்தில் 20 மடங்கு பார்க்கக்கூடிய வேலையை பிரபஞ்சம் என்கிட்ட கொடுத்துருக்கு. அப்போ 20 மடங்கு வேலைகளை நான் பார்க்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நாளைக்கு ஃப்ளைட் ஏறி வெளிநாட்டுக்கு போகிறேன்லாம் நினச்சிடாதீங்க. அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட அதெல்லாம் வெளிநாடு போகிறதெல்லாம் என்னுடைய திட்டம் கிடையாதுங்க. எனக்கெல்லாம் அந்த மாதிரி கனவு, இந்த ட்ரீமு சில பேர் சொல்லுவாங்கள்னா அது மாதிரிலாம் உண்மையிலே கிடையாது. எனக்கெல்லாம் இங்கே நம்ம ஊரில் உட்காந்து நம்ம மக்களோட பிரயாணம் பண்ணுறது தான். அந்த வெளிநாடுங்கிறது கூட என்னுடைய செயல்பாடு கிடையாது, பிரபஞ்சத்தோடைய செயல். அது எப்படி நிகழுங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஆனால் இந்த செயல்பாடுகளை
அது அதோடைய முன்னெடுப்பு, அதோடைய பாதை, அதோட வழிகாட்டுதலை நான் அப்படியே உங்ககிட்ட ஒரு சூழல்ல கூட விலகி போகாம அப்படியே சொல்றேன். அதனால நீங்க பார்த்துக்கங்க. தயவு செய்து எல்லா மாணவருக்கும், ரொம்ப காலம் நம்ம கூட டிராவல் ஆன அத்தனை பேத்துக்கும் சொல்றேன், இந்த சந்திப்பை ஒரு நல்ல சந்திப்பா எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய முன்னுதாரணமா நீங்க மாறணும். மாறுறதுக்கான ஒரு பெரிய செயல்பாடு இருக்கும். அதே நேரத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆன்மா அருங்கோண சக்கரங்கிறது ஒரு வரலாறு. எப்படி நம்ம நாட்டில் 1000 பேர் 1,00,000 பேர் சுதந்திரத்துக்காக போராடினாலும் வெகு சிலர்கள் இன்றும் அப்படி நிற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் தியானம்னு சொன்னா நம்ம ஆன்மா அருங்கோண சக்கரம் ஒரு பெரிய ஒரு ரோலா வந்து நிற்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் நம்மளை பல்வேறுபட்ட வடிவத்தில் நம்மளை வந்து ஒரு நல்வழிப்படுத்தி உருவாக்கியிருக்கு. அதனால எல்லா வடிவத்திலையும் புத்தகத்தில் எல்லா விஷயத்திலையும் ஒவ்வொரு வீட்டுக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடை தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். அது எந்த வடிவத்தில் நானும் நீங்களும் சந்திக்க மாட்டோம்னா அப்படியே கிடையாது. உங்கள் வீட்டுக்கு என் சம்பந்தமான ஒரு பொருள் வரும். அதுக்கான ஒரு முன்னெடுப்புகள் நம்ம வந்து ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனால அத்தனை தியானம் பண்ணுறவங்களையும் ஒரு முறை எல்லாரையும் சேர்ந்து அந்த வியாழக்கிழமை ஈவினிங் 4 மணிக்குலேருந்து 8 மணிக்குள்ள எந்த இடங்கிறத அடுத்தடுத்து சொல்லிடுறோம். இன்னும் 2 நாள் தான் இருக்குது. முக்கடல் சங்கமிக்கிற இடம், விவேகானந்தரோட ஒரு முக்கியமான இடம். என் லைஃப்பில் நான் முதல் முறையாக இந்த கடலிலிருந்து வந்து தான் என்னுடைய பணியை தொடங்கின இடம். என் வாழ்க்கையில் என தொடங்கி வைத்த இடம் இந்த இடம்தான். என்னுடைய முக்கியமான இடத்துலேருந்து என்னுடைய பெரும் பணியை இங்கிருந்து ஒரு பெரும் வேலையை தொடங்குறேன். நான் முடிச்சுட்டு நான் எங்கேயோ போகிறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் பெரிய வேலையை தொடங்குறேன். அப்போ அந்த பெரிய வேலையை தொடங்குறதுக்கு நீங்கள் பக்கபலமாக இருந்து இந்த செயல் இன்னும் பெரிய வடிவத்துக்காக மாறணும். நாளைக்கு வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஆன்மா அருங்கோண சக்கரத்துலேருந்து நிறைய மாணவர்கள் வேற மாதிரி மாற்றம் அடைந்தாங்கன்னா அவங்களும் நாளைக்கு நம்ம நாட்டுக்குள்ளே வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும் போது அது வேற ஒரு வடிவத்துக்குள்ளே இருக்கும். நிச்சயமாக வெளிநாடுகளில் நிறைய வகுப்புகள் ஏதாவது நடத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் பிரபஞ்சம் உருவாக்கும் போது கண்டிப்பாக ஒவ்வொரு வகுப்புகள்லையும் நம்ம சில மாணவர்களை பற்றி அவங்கக்கிட்ட உரையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்குவோம். அதுக்கான செயல் வடிவத்தையும் உருவாக்குறதுக்கான ஒரு சூழல் உருவாகும். சில மாணவர்களுடைய நல்ல செயலும் நல்ல தியானமும் இருந்தால் வெளிநாடுகளில் கூட என்னோடு பயணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அது இறைவனால் பிரபஞ்சத்தால் ஏற்படுத்தி கொடுக்கலாம். அது இறைவனும் பிரபஞ்சத்தையும் தீர்மானிக்கிற விஷயம். தனிப்பட்ட முறையில் நான் தீர்மானிக்கிற செயல் அல்ல. அதனால் நீங்கள் பார்த்துக்கங்க. கன்னியாகுமரியில் உங்களோட அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு நான் சந்திக்கிறேன். 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அந்த செயல் வடிவம் இருக்கும். நம்ம சந்தித்து உங்களுடைய ஒரு நல்ல இவ்வளோ ட்ராவலில் இவ்வளோ பெரிய வேலையில் பேசிட்டு அதுக்கப்புறம் வகுப்புகள் இந்த மாதிரி ரெகுலர் விஷயம் இல்லை. எப்பயும் நம்ம சேனலுக்குள்ளே இருக்கிற காலையில் 6 மணிக்கு வர்ற காணொலியோ 8 மணிக்கு வர்ற காணொலியோ எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கும். உங்களுக்கு தியானத்துக்கு அந்த மந்திரத்துக்கு உங்களுக்கான ஏதாவது நீங்கள் கேட்குறதுக்கு டவுட்டுக்கு அதெல்லாம் வழக்கம் போல் எல்லா செயலும் இருக்கும். உங்கள் நகரத்துக்குள்ளே நான் பிரயாணம் பண்ணி வர்றேன்னு ஏதாவது ஒரு போஸ்டரை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சந்திக்கணும்னு தேவை ஏற்பட்டால் என்னை சந்திக்கலாம். அவசியம் இல்லாமல் என்னை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியாது. ஏன்னா வேலை எனக்கு அவ்வளோ கொடுத்துருக்காங்க. நான் இரவு பகல் பாராமல் உழைச்சா மட்டும்தான் அந்த வேலை எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட 30-40 ஆண்டுகள் செய்கிற வேலையை ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளே நான் செஞ்சாகணும். அவ்வளோ வேலை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் பார்த்துக்கங்க. அது ஒரு நல்ல வடிவமாக இருக்கட்டும். நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கு சந்திப்போம்.